சொல்லிருங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன உணர்ந்து இங்க வர்றீங்க அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. சத்குருவே சரணம். ஐயா பழனிசாமி பாதமே சரணம். குருவே சரணம். குலகுருவே சரணம் 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 சரணம். என்னுடைய பேர் பரமசிவராஜா. நான் இலங்கையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். இப்போது வேல்ஸ் யூகே வேல்ஸ் பகுதியில் ஹனுமார் ஆஞ்சநேயர் கோயில் வச்சு பூசிச்சு நடத்தி கொண்டிருக்கிறவன். ஐயாவுக்கும் எங்களுக்கும் உள்ள எப்படி தொடர்பு வந்ததுண்டா, ஆரம்பத்தில் கோயிலுக்கு இடம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள். அப்போ என்னோட கோயிலில் நின்ற ஒரு அன்பரை பிடிச்சி விட்டுனா இங்கே போய் கேட்டு கொண்டு வான்னு சொல்லி அவர் வந்து ஐயாவை கேட்டபோது ஐயா சொன்னவர், சாமிக்கு இடம் கிடைக்கும், ஆனால் சாமி நல்லா பட்டு தெளியணும். இந்த வார்த்தையோடு ஐயா சொல்லி அனுப்பினவர். அனுப்பி அதுக்கு பிற்பாடு இடம் கிடைச்சி இப்போ அங்கே வச்சு பூஜித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நான் சமாதி அடைந்த பிற்பாடு கணக்கம்பட்டிக்கு வந்து ஐயாவை கும்பிட்டு போனேன். அது பிறகு நான் அக்கறை எடுக்க இல்லை ஐயாவை பற்றி. 2020ஆம் ஆண்டு காலையில் படுத்திருக்கும்போது முழிப்பத்தான் படுத்திருந்த போது ஜன்னலில் ஒரு பச்சை ஒளி விழுந்தது. விழுந்து முகத்தில் அப்படியே அட்டிச்செடுத்து அது முருகனாக மாறி காட்சி கொடுத்தது. அது காட்சி கொடுக்கும்போது கை காலெல்லாம் எனக்கு உதறப்பட்டது. பக்கத்தில் படுத்த என் மனைவி எனக்கு ஏதோ ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கையை தட்டி நின்ற பொழுது அந்த முருகன் அப்படியே இறங்கி கட்டில் பக்கத்தில் ஐயா அப்படியே தலப்பாவோட பச்சையாக நின்றவர். அப்போ என்னுடைய வாய்ப்பு திரும்பி கேட்க என்னால் கதைக்க முடியாமல் போச்சு. ஐயா அப்புறம் மறைஞ்ச பிற்பாடு வாய்ப்பு சொன்னேன், அருமையான காட்சியை குழப்பி போட்டுக்கலன்னு. அதுக்கு பிற்பாடு ஐயா அந்த படத்தை எடுத்து வச்சு கோயிலில் மூலஸ்தானத்துக்கு நேர வச்சு பூசை கொண்டு வருகிறோம். அப்படி கதைச்சொண்டு வர வைக்க அவர் கதைப்பார் பூசை வைக்க. அதுக்கு பிற்பாடு கோயில் நல்லா வருமா ஐயான்னு சொல்லி பூசை பண்ணுறது. பூசை பண்ணிக்க இரவு ஒரு நாள் வந்து கோயிலுக்கு ஐயா வாடா என்னோடன்னு சொல்லி சொற்பனத்தில் கோயிலுக்குள்ளே கேணி வெட்டுறார். நான் கேணி வெட்டுறேன், நீ மண்ணள்ளி போடுண்ட. அப்போ அவர் வெட்டித்தர நான் மண்ணள்ளி போடுறேன். அப்போ விடிய காலையில் வாய்ப்பு கதைன்னு சொல்லி போட்டு சொன்னார்கள், கேணி வெட்டினுடைய ஊத்து எடுக்க போகுது, கோயில் பெருசாக வருமான். சரி, இவ்வளவு முடிஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் சங்காவசத்துக்கு வேதம் ஒரு ஐயா மேர கோயிலுக்குள்ளே எடுத்து பூசை பண்ணி வைக்கிறேன் நான். அப்போ அன்று இரவு அவைய படுக்க விட்டுறேன் ஒரு ரூமில் கோயிலில். அவர் இரவு 12 மணிக்கு எழும்பி வந்திருக்கிறார் கோயிலுக்கு பிரதம குருக்கள். வரும் பொழுது ஐயா நடந்திருக்கிறார். அதுக்கு இவர் தியப்பில் போய் படுத்துட்டார். விடிய வர சொல்றார், ஒரு கிழமனுடன் பின்ன கையை கட்டி கொண்டு பச்சை உடுப்போட இருக்க உலாவரான் சாமி இறந்த ஆத்மாவை பேசி நான் பயந்துட்டுனேன். நான் அப்போ சிரித்து போட்டு சொன்னேன், அது யாரும் இல்லை, இங்கே வாங்க, மூட்டைச்சாமி தான் இதுக்கு நிற்கிறார் என்று சொல்லி காட்டுனேன். அவர் ஓ இவர் தான் என்று சொல்லி சொன்னார். அப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தொல்லிகள் எல்லாம் வந்தது. இப்போ கூட ஐயா சொன்னார், இந்த அமாவாசைக்கு நீ என்னட்ட வருவோம், இங்கே தங்கணும், அங்கே இருக்கலாம். உண்மையில வாரத்துக்கு வசதி நமக்கு அந்த உடனே வேற இல்லை. அப்போ வீட்டில் வச்சோன்னா ஐயா அப்படி வேற சொல்கிறாங்க. வாய்ப்பு சொன்னால் இப்போ வசதி இல்லைன்னு திருப்பி இப்போ ஆஞ்சநேயர் பூசை பண்ணிவிட்டு ஐயா பூவப்படுத்தினேன், வசதி இல்லையா. அதெல்லாம் நான் பார்ப்பேன், நீ வலிக்கிறேன்ட. அதன்படி சடுதியில் எல்லாம் அமைஞ்சது, வந்து நிற்கிறேன். வைப்ரேஷன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஐயா? இருக்கேக்க வர இல்லை. இதுக்கு முதல்ல 2 தரம் வந்து போயிருக்கேன். நான் யாருக்கும் நானண்டு காட்டிக்கொள்ளாமல் வந்து போயிருக்கேன். என்னோட வாய்ப்புள்ளிகள் கூட இங்கே வந்து போயிருக்கேன் 2 தரம். நான் பாரதி இப்போ 3ஆவது தரம். ஐயா பேசிக்கொண்டிருப்பார். அங்கேருந்து அனுப்பிக்க சொன்னது, நீ வரையக்க யாருக்கும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, அலட்டக்கூடாது, கதைக்கக்கூடாது. யாராவது வீட்டில் டெலிஃபோன் அடித்தால் ஃபோன் எடுக்காத, அவனை நீ சந்தியா நடத்துறீர்கள், ஒரு நாளும் அரசியலும் பேசக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது, ஃபோன் தூக்கப்படாது. அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். மௌனமாக இரு, அவ்வளோதான் ஐயாண்ட. சோம்பறியாக ஒரு தரம் இருக்கவும் கூடாதுடா, அலட்டவும் கூடாது. பூமிக்கு வந்த காரியம் ஏதோ அதை நிறைவேற்றி போட்டு போகும் தான் சொல்லுவேன். இவர் முத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? அப்படி காட்சிகள் கொடுக்க 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 உணர்ந்தேன். இப்பவும் சமாதியை போய் சுற்றி கும்பிட்டா அந்த வைப்ரேஷன் இந்த உடம்புல அப்படியே ஏறுது, அப்படியே ஏறுது. முதல் சமாதி அடைந்த முதல் வந்த பொழுது காரில் வந்து இறங்கினோடனே ஒரு காற்று அப்படியே அடித்தது. அடித்து போட்டு உள்ளு போய் கும்பிட்டு வரைக்குள்ள இப்படி மாதிரி கம்பி ஒன்றும் இல்லை, முந்தி சும்மா இருந்தது. எழும்பி வாசலுக்கு வர இது ஒரு குரல் வந்து சாப்பிட்டு போச்சு. அப்போ கையில் வைத்து கொண்டு எப்படி கேட்குறது சாப்பாடுன்னு போட்டு பக்கத்தில் நான் நிற்க, திருப்பி வந்து சரி போயிட்டு வா என்று. ஆனால் இப்போ வந்து பார்த்த பொழுது எல்லாம் மாற்றம் நிறைய இருக்குது. அப்படி அபூர்வமான சித்து. எந்த நேரத்திலும் எங்கேயும் நினைச்ச உடனே வருவார். கண்ணுக்கு தெரிவார், நடந்து தெரிவார். ஒரு வழிகாட்டி, ஒரு குரு, தகப்பன். நான் மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகளுக்கு இதில் பூரண நம்பிக்கை இருக்குது, வாய்ப்புக்கு நம்பிக்கை இருக்குது.
எங்களோட ஃபேமிலிக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட வாரவைக்கு சில பேர் சொல்லியிருக்கேன் கும்பிட சொல்லி. இப்போ சில பேர் அதுவும் சொல்லாத, அவனவன் கர்மாவை அவனவன் கழுவட்டும், நீ உண்ட கர்மாவை கழுவு, சாம்பலி அள்ளி கொடு, உண்ட கர்மாவை கழுவு, அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். திருப்பியும் ஐயா வரவேற்றா நான் வருவேன். உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஒர்க் பண்ணின இன்ஜினியரிங். எங்கே இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க. அங்கே தான் இருக்காங்க. அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், கோயிலுக்கு வந்திருக்காங்க, வந்து போயிருக்காங்க. பிள்ளைகளுக்கு பூரண நம்பிக்கை. தாத்தாண்டு தான் கும்பிடுவேன். வீட்டில் என்ன சமைச்சாலும் படத்துக்கு வச்சுதான் நாங்கள் சாப்பிட்றது. இதெல்லாம் ரகசியம் சொல்லலாம். ஆனால் இங்கே வர சொன்னது சூட்சம் வேற, அது வெளியில சொல்ல முடியாது. ஐயா சொன்னார், ஒன்றும் சொல்லப்படாது. இவர் சித்தர்கள்ங்கிறது ஒருத்தருடைய முற்பிறவியா தான் மாறி வர்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு இவர் யாருடைய தொடர்ச்சியாக? 18 சித்தர் மாற்ற ஒரு தொடர்ச்சி தான் இது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே சொல்லி கொண்டு போவினேன். நான் அகத்தியரை கும்பிடுறேன், அகத்தியரை கண்ணால கண்டிருக்கிறேன், சங்கராச்சாரியரை கண்டிருக்கிறேன், யோகிராமையும் கண்ணால பார்த்துருக்கிறேன், போகரை பார்த்துருக்கிறேன். கண்ண பேரை கண்ணால் அப்படியே முன்னுக்கு வந்து எல்லாம் பார்த்து எனக்கு தரப்பட்டிருக்கு. நான் பெரிய மனுஷன் இல்லை, தரப்பட்டிருக்கு. கண்ண பேரை தெய்வங்களை பார்த்துருக்கேன். 15-16 வயதிலேயே கிருஷ்ணன் கண்ணுக்கு தோன்றுவார். அப்பெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுவேன். எல்லாத்தையும் ஏற்க முடியாது. ஐயாவுக்கு தான் தெரியும் தானாரு, ஐயாவுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க வந்துட்டு போனா உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரியுதா? அது ஐயா செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது சரி. இல்ல இது வந்துட்டு போறதால எனக்கு நம்பிக்கை, எனக்கு மாற்றம் பெறணும்னு நான் வர இல்லை. ஐயா வர சொன்னார், ஒரு தகப்பன் பிள்ளைய கூப்பிட்டார், வந்தார். இல்ல இது 3வது முறையா வரீங்கன்னு சொல்றீங்க. அப்ப 2 முறையும் வந்து ஒரு பலன் ஏதோ ஒன்று அடைஞ்சு, அதாவது மனதளவுலையோ இல்ல கர்மாவிலையோ வேற எதுலயோ அவர் பணமா கொடுக்கணுங்கிறது இல்ல, மாற்றங்கள் கணக்கு இருக்கு. இங்க இல்ல, திருவண்ணாமலை இப்போ வந்து போனான், மற்றது வேறு இடங்கள்லையும் போனான் சாமி. ஆனா மாற்றங்கள் கணக்கு இருக்கு. எல்லா மாற்றங்களையும் நாங்கள் பப்ளிக்ல சொல்லலாம் தானே. அதைத்தான் நான் கேட்கிறேன். பக்தர்களுக்கு நீங்க என்ன, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து இவ்வளவு தூரம் ஐயா உயர்த்தி விட்டுருக்காரு இன்ஜினியரா, இன்ஜினியரா. நான் ஒரு விஏ பட்டதாரி. ஆனா இலங்கை சொல்லியால அது அங்க வேலை செய்ய முடியாம போச்சு. இங்க வந்து 40க்கு பிறகு போய் ஆத்மீயம் வந்தது. அதுக்கு முதல் வேலை செய்தனா, வந்த பிற்பாடு இது கிளியர் ஆகிட்டார் ஐயா. அது ஐயா கடமைப்படுத்த. எனக்கு போய் கும்பிட்டோன்னே பெறவன் அது கிடையாது. ஏண்டாவே இந்த கர்மங்களை கல்லை போட்டு தேய்க்கிறது கண்ண நாள் செல்லும். சில பேர் போயினேன், நான் போன் நனங்கி ஒன்று நடக்க இல்லைன்னு, அதெல்லாம் தப்பு அபிப்பிராயம். முதல் நம்பிக்கை வேணும், அலைய வேணும். நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஐயா இறங்க வேணும். இறங்கினாத்தான் எங்களுக்கு பலனொழியே. இறங்காமல் நிண்டலையில ஏதோ என்ன காசு உழைக்கிற மாதிரி இல்லை இந்த வாழ்க்கை. எனக்கு ஒன்றும் நடக்காது சாமி. இப்ப சாமி வந்து இங்க அவங்க வந்து ஜீவசமாதி அடையறதுக்கு முன்னாடி வந்து இங்க இருக்கும்போது பக்தர்கள் கம்மியா தான் வந்துட்டு இருந்தாங்க. அவர் அடக்கமானதுக்கு பின்னாடி இப்ப கூட்டம் இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஐயா தான் இருக்க எல்லாரையும் விரும்ப இல்லை. எல்லாரும் பக்கமான கர்மத்தை சுமந்துனா நீங்க வந்தவர். உயிரோட இருக்க எல்லாட்ட கர்மம் கழிச்சு போட்டு போன ஐயா, கர்மம் அவன் கழிஞ்சு தந்தால் ரொம்ப கஷ்டம், அனுபவிக்க இயலாது. அதுக்கு பிற்பாடு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சமாதி போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியுது, மற்றவர்களுக்கு என்ன தெரியாது. நீங்க உணர்றீங்க 100க்கு 100%. காலையில வந்து இன்றைக்கு நடந்த விஷயம், காலையில வந்து பச்சை கலர்ல வந்து சிவப்பு துணியில வெற்றி கொடி மாதிரி காட்டினவர் காட்டி போட்டு சொல்லிப்பட்டு போறார், கொஞ்சம் பழம் வாங்கினி கொண்டு வா, மாலை கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கு கொடுத்துருக்கு. அது நாங்கள் அவரை நம்புற விதம், அதை பொறுத்துதான் இருக்கு. நம்பிக்கை தான் முக்கியம் ஆத்மீயத்துல. நம்பிக்கை இல்லைன்னா கஷ்டம். எங்களோட நம்பிக்கையை பொறுத்து வந்த உடனே பலன் கிடைக்காது சாமி. நாங்களாம் எங்களை வருத்தி ஐயாவுக்கு இருக்கணும். இவ்வளவு சந்தர்ப்பத்தை தந்து எடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. ஆமா.